நீங்க அம்மா ரூமுக்கு போங்க. இதை வந்துட்டேன். நீ முதல்ல அம்மா ரூமுக்கு போ. வாங்க. அம்மா, நேற்று உங்ககிட்ட நான் முட்டாள்தனமா நடந்துவிட்டேன். என்ன மன்னிச்சு. ஆமாமா, உன் வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. வெளியில எனக்கு 1000 தொல்லை இருக்கலாம். அதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள காட்டி இருக்க கூடாது. நான் ஒரு படிச்ச முட்டாள்மா. என்ன மன்னிச்சு. ஏன் மகனா இப்படி பேசுறது? நேற்று வரைக்கும் நான் எப்படியோ, இனிமே என்னைக்கு நான் உன் மகன் தான். மகனா இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லவனா வாழ்ந்து காட்டி நம்ம குடும்ப பெருமையும் வாழ வைக்கிறேன். நான் வேண்டிய தெய்வம் எல்லாம் என் குடும்பத்தை காப்பாத்திருச்சு. இப்படி எல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். ஓ ஜாதகப்படி குரு இன்னைக்கு பேந்துட்டான். அம்மா, உனக்கு காலுக்கு தடவை நல்ல மருந்தா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நம்ம ஊர்ல கிடைக்காது, இம்போர்ட் பண்ணேன். காலக்காப்பி நானே தைச்சு விடுறேன். உங்களை பார்த்து பயந்து நானும் பொம்மை மாதிரியே இருந்தேன். இனிமே நீங்க நல்லா நான் ஆடுவேன், பாடுவேன், சிரிப்பேன். இனிமே நானும் சிரிப்பேன். டிரைவர், எனக்கு எத்தனை குழந்தைங்க? ஏங்க முடிக்கிற? 2. யாராரு? மூத்த பையன் மோகன், 2வது பொண்ணு சாந்தி. 2 பேருக்கு தானே நான் பொம்மை வாங்கினேன். ஆமா. நான் வாங்கும்போது நீ பாத்தில? ஆமாங்க. போய் மோகனை கூட்டிட்டு வா. போயா. உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து அசந்து போய் நிக்கிற. பொண்டாட்டி பேசி அசர வச்சுட்டேன். சாந்தி, நான் உனக்கு வாங்கிட்டு வந்த பொம்மைய உங்க அம்மா கிட்ட காமிச்சியா? லட்சுமி, நீ என் பக்கத்துல இருக்க. லட்சுமி, இனிமே நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம். நான் திருந்திட்டேன், நல்லபடியா நடந்துட்டேன். நான் தினமும் கடவுள்கிட்ட இதத்தாங்க வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நான் சொன்ன மருந்த வாங்கிட்டு வந்தீங்களா? நீ வேற மருந்து சொன்னியா? அதான்டா இம்போர்ட் பண்ணியே அந்த மருந்து தான் சொல்றான். லட்சுமி, மருந்து வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லம்மா, என் கால அவனே தேய்ச்சி விட்டான். எங்க அம்மா இப்படி கலகலப்பா இருக்க வேண்டிய குடும்பம் எப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அத்தான், என்ன உருன்னு உட்காந்துருக்கீங்க? அதான் குரு பேந்துட்டானே. ஆமாமா, பாவி குரு பேருந்து எங்கேயோ போயிட்டான். சிஷியன் தான் மாட்டிட்டு முழிக்கிறான். என்ன உளறீங்க? சீக்கிரமா எந்திரிச்சு குளிக்க போங்க. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஆமா, குடும்பத்துக்கு நல்ல நாள்ல நான் குளிச்சிட வேண்டியதான். எங்க போறீங்க? எங்க எங்க? பாத்ரூம் இங்க. பாத்ரூம்? ஆமா, பாத்ரூம் பின்னாடி சமையல் கட்டாது. அழுக மாட்டான். அவன் போட்ட பிரஷ் எத்தனை வாயோ கர்மண்டா. என்னங்க என்னங்க என்ன இதே நான் இல்லாம கதவு சத்துறீங்க? அப்ப யாரு உங்களுக்கு என்ன தேய்ச்சி விடுறது? எனக்கு என்ன தேய்ச்சி விடுறதா? இது என்ன அநியா? நீ போ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன இது அநியாயமா? என்ன பேசுறீங்க? கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது என்ன தேய்ச்சி முழுகிறத விட்டுட்டு நாளுங்க. ஏன் இங்கே இருக்கிறீங்க? வாங்க. ஐயோ, நான் உங்க
உங்களுக்கு என்ன தேய்க்கலன்னா தான் பாவம். உட்காருங்க. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நீ என்கிட்ட எண்ணெய் கொடுத்துருவியா, படபடன்னு கீழே போவியா, குழந்தைகளை தரதரன்னு கூப்பிடுவியா, தரத்தரன்னு அவங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவியா, நான் அதுக்குள்ள எண்ணெய் தேய்ச்சி விட்டு வந்துடுவேன். எப்படி ஐடியா? நல்லா இல்ல. இத பாருங்க, நீங்களும் குழந்தைதான், உங்களுக்கு தேய்க்க தெரியாது. ஏன் தேய்க்க தெரியாது? நான் எத்தனை பொண்ணுகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன். மாலாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், கீழாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கேன், ஷீலாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி. ஓ, அந்த சனியங்கள் தான் தலைமுடிக்காச்சே. முழுகலையே. அந்த சனி எல்லாம் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்க இங்க 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 எல்லாம் நான் தலை முழுகினா தான் அந்த பாவம் எல்லாம் போகும். அது வரைக்கும் நீ என்ன தொட வேண்டாம். இந்த ஐடியா எப்படி? ஓ, அத சொல்றீங்களா? சரி சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்கிறேன். நல்ல வேலை, இன்னைக்கு ஒரு புது புடவை கட்டிக்கோன்னு சொல்லலாம்னு இருந்தேன். நீயே கட்டிட்டு வந்திருக்கிறிய. இத பாருமா, என் பிள்ளைக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிரியம், உனக்கு நிறைய வைக்க சொல்லுமா. என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் தெரியாதே. நான் எதுக்காக சொல்றேன்? அடாடி, ஏன் என்ன பேச விட மாட்டேங்கிற? அலுமேலோ இங்க வா. இங்க பாரு, இன்னைக்கு ஐயா பேர்ல எல்லா கோவிலுக்கும் அர்ச்சனை செய்யணும். அதுக்கு வேண்டிய சாமான எல்லாம் அப்பவே வாங்கி வச்சாச்சுமா. நம்ம சின்னம்மாவே சாயங்காலம் எல்லா கோயில்களுக்கும் நேரா போய் அர்ச்சனை பண்ண போறாங்க. பேசிட்டே இருக்கீங்க, நான் போன் பேசுறது தெரியல. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன். எங்க வீட்ல குரு பேந்துட்டான். யார் பேந்ததுன்னு தெரியல, அப்பதான் பேசிருப்பாரு. இன்னைக்கு வர பாய்தெல்லாம் தடபுடலு. ஏய், எனக்கு நீ சொல்லிடு. இன்னைக்கு நீ கிரிக்கெட் மேட்ச் போல? நான் போல பாட்டி, டிக்கெட் ஃப்ரெண்டுகளுக்கு கொடுத்துட்டேன். ஏன்பா? இன்னைக்கு முழுதும் அப்பா கூடவே இருக்க போறேன். நாளைக்கு அப்பா கூடவே சேர்ந்து மேட்சுக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்து அப்படியே அசந்துடுவாங்க. இது என்னடா புது ஸ்டைலு? இது அப்பா ஸ்டைல். அப்பா, டம்பாச்சேரி மாதிரி இருக்கிற வீட்டை குட்டிச்சுவராக்கி வச்சிருந்தியப்பா. நீ நல்லபடியா திருந்திட்டேன்னு நினைச்சு எத்தனை உள்ளங்கள் சந்தோஷப்படுது பாத்தியா? இந்த சந்தோஷம் எல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா? அப்பா, என்னையே நீ எப்ப வருவ, எங்க போன? மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். கட்டுக்காவலை நீங்கும் பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், பூவண்ண கூந்தல் என் மஞ்சமானால், நீ கொஞ்சம் பாட. மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும், மன்மதன் சேனைகள்
சொல்லும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும். மன்மதன் சேனைகள் மந்திரம் பாடிடும்.